இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வீட்டுல அம்மா இல்ல வயசானவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லோ பேக் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு குயிக்கா ஒரு 4 to 5 ஸ்ட்ரெச்சஸ் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்க எவ்ரிடே ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணும்போது உங்க பேக் வந்து ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஈஸாகவும் இருக்கும். ஸோ பெயினோட நீங்க ஒரு வேலை செய்யறதை விட இப்போ நான் சொல்லித்தர இந்த ஸ்ட்ரெச்சஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணி பெயின் இல்லாம வேலை பண்ணுங்க. ஸோ அதுக்கு நீங்க ஒரு மேட் போட்டுக்கோங்க. அப்படி மேட் இல்லைன்னா நீங்க பெட்ல கூட இது பண்ணலாம். ஸோ ஆல் 4 பொசிஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ இந்த பொசிஷன்ல கேட் அண்ட் கேமல் மெதுவா இப்ப உங்களோட ஸ்பைனை இப்படி அப் அண்ட் டவுன் பண்ணும். ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸை ஒரு 20 of 2 செட்ஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கால் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. ஹாஃப் நீலிங் பொசிஷன். இன்னொரு கால் இப்படி இருந்துட்டு இப்போ உங்களோட ஃப்ரண்ட் லெக்கை அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படி தள்ளி அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. கால் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொசிஷனை ஒரு 45 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. Relax. Change your side. நல்லா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்ப ஒரு காலை இப்படி வச்சுக்கோங்க. இதுல அப்படியே இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப ரெண்டு காலும் இப்படி ஃப்ராக் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி இந்த பொசிஷன்ல அப்படியே ஹோல்டு ஒரு 45ல இருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப சைல்ட் போஸ். நல்லா ஹீல்ல உட்காந்துட்டு ஃப்ரண்ட்ல கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் தான் நீங்க எவ்ரிடே பேசிஸ்ல பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு உங்களோட பேக் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டாகவும் அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எவ்ரிடே நீங்க இதை பண்ணும்போது உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து பெயின் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு வந்து குயிக்கா ஈஸியா பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.